இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு என் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. இந்த பிள்ளைங்க வாசகம் வாசிக்கும்போது தெரியல, நல்ல ஒரு இன்னசென்ஸ் குரல். ஆமாவா இல்லையா? அப்பாட, அந்த பக்கம் இந்த பிள்ளைங்க வாசகம் வாசிக்கும்போது இன்னசென்ஸ், ஹார்ட், அந்த ஒரு இது பழுதற்ற ஒரு இதயம், அந்த ஒரு தூய்மையான ஒரு இது. சின்ன பிள்ளைங்கள அப்பா அம்மா அப்படின்ற சின்ன குழந்தைய கூப்பிடும்போது எவ்வளோ அந்த வார்த்தையில் பியூரிட்டியும் லவ்வும் இருக்குமோ அது போல் இருந்தது. இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அம்மாவா இல்லையா? ஒரு நாள் ஒரு வழக்கறிஞர் அவர் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வச்சுருந்தார். நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டி ஒரு நாள் வாக்கிங் கூட்டிகிட்டு போனார். அப்புறம் அவர் ஒரு கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தார். இந்த நாய்க்குட்டி தெரு ஓரங்களில் ஓடிக்கிட்டே இருந்தது. பிறகு பார்த்தா திடீர்னு இந்த நாய் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, எங்கே இந்த கறிக்கடை இருக்கு இல்லையா, கறிக்கடை, அடுப்பு கறி இல்லை, சாப்பிட்ற கறி, அந்த கறிக்கடையில் போய் நின்று வாலாட்டினது. டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, பெரிய பீஸை ஒன்று எடுத்துகிட்டு ஓடியே போயிடுச்சு. கறிக்காடுக்காரன் பின்னாடியே ஓடி வந்து பார்த்தா அது போய் எங்கே இருக்குது, அந்த வழக்கறிஞர் ஓனர்கிட்ட அங்கே நின்று சாப்பிட்டுட்ருக்கு. இவன் கறிக்கடைக்காரன் அந்த ஓனரை பார்த்து, ஐயா, இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி என்னுடைய கறியை தூக்கிட்டு வந்துருச்சு, அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் வழக்கறிஞர்ல, உடனே அந்த நாய்க்கு ஃபைனை போடு அப்படின்னா. எவ்வளோ போடலாம்? ஒரு 20 திராம் போடு. 20 திராம். அப்போ நீங்களே கொடுங்க சார் அப்படின்னு. அது உங்கள் நாய்க்குட்டி தான் சார் அப்படின்னு. ஒரு வழக்கறிஞர் உடனே 20 திராம கையில் கொடுத்து, சரி போடா அப்படின்னு. போயிட்டு ஒரு 2 வாரத்தில் அந்த கறிக்கடைக்காரனுக்கு ஒரு நோட்டீஸ் வருது. என்ன நோட்டீஸு? நான் உனக்கு 20 திராம் கொடுத்தேன், நான் வழக்கறிஞர், கன்சல்டேஷன் ஃபீஸ் நீ கேட்காம வாங்கிட்டு போயிட்ட, ஸோ அதனால் 100 திராம் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போகுது. இந்த மாதிரி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்கணும். எப்படி விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னா, இயேசு இன்றைக்கு அதைத்தான் சொல்கிறார். நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கும் போது விழிப்புணர்வு கொள்வீர்கள். நான் உங்களை சார்ந்தவன், நீங்கள் என்னை சார்ந்தவர்கள். இயேசுவுடைய மனநிலையில் ஏன் இன்றைக்கு இந்த அப்போஸ்தலர்களை பார்த்து கட்டளைகளை கடைப்பிடியுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த கட்டளைகளில் தான் அவருடைய மனநிலை இருந்தது. ஒரு வீட்டில்
அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது இதயத்தில் இருந்து தான் அந்த கைட்லைன்ஸ் கொடுக்க முடியும். நம்ம வீட்டில் பொய் சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் 6 மணிக்கு எல்லாருமே ஒன்று கூடணும், எல்லோரும் ஜெபம் பண்ணணும், வாங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது மக்கள் வரும்போது வருக என்று சொல்லணும், இன்முகத்தை காட்டணும். இதெல்லாம் ஒரு வழிமுறைகள். ஆக இதையெல்லாம் பெற்றோர்களுடைய மனதில் இருந்தால்தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். அதுபோல தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், இயேசுனுடைய மனதில் தந்தையிடமிருந்த பெற்ற கட்டளைகளை அவர் அதை இதயத்தில் இருந்ததுனால தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறாரு, அன்பார்ந்தவர்களே, நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைப்பிடித்தால் நீங்கள் என்னுடைய சீடர்களாகுவீர்கள். அதில் அதை பார்க்குறோம், இணைச்சட்ட நூலில் பார்க்குறோம் 10 கட்டளைகள் மோயிசன் வழியாக. அதில் ஒரு மையமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நான் வேறு ஒன்றும் இல்லை, நானே உங்களுக்கு ஒரே கடவுள், என்னை தவிர வேறு ஒரு கடவுள் அல்ல. அங்கேயும் பார்க்குறோம், கடவுள் என்ன சொல்கிறாரு, என்னை தேடி வருகிறவர்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு அதைத்தான் கொடுக்குறார். என்னிடம் வாருங்கள், நான் உங்களிடம் பேசுவேன், என்னுடைய சொற்களின் மூலமாக நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். அதனுடைய வெளி அடையாளம் தான் 10 கட்டளை. இப்படியாக பழைய ஏற்பாட்டில் இந்த 10 கட்டளைகளை தியானித்த மக்கள் புதிய ஏற்பாட்டில் தந்தையாகிய கடவுள் தன் மகனை அனுப்புகிறார், புதிய கட்டளையை கொடுக்கிறார். இயேசுவே புதிய கட்டளையாக மாறுகிறார். அந்த புதிய கட்டளை என்ன என்று பார்க்கிற போது ஒன்றுமல்ல, மறுபடியும் தந்தையாகிய கடவுள் இவரை ஞாபகப்படுத்துகிறார். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடவுளை நீ அன்பு செய்வாயாக. இந்த கடவுளை தவிர வேறு எந்த ஒரு உலகத்துக்கு நாம் சென்றாலும் இந்த கடவுள் அன்றி வேறு ஒரு கடவுள் நம்மை மீட்டெடுக்க முடியாது. காரணம், இந்த கடவுள் தான் நம்மை அன்பு செய்கிறவர். பாவிகளாக இருந்தாலும் அன்பு செய்கிறவர், தவறி விழுந்தாலும் தூக்கி விடுகிறவர், நல்ல பாதையில் செல்ல வேண்டும் என்று நம்மோடு பயணிக்கிறவர். ஆக இந்த கடவுளை நாம் அன்பு செலுத்தினால், இந்த கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நாம் அவரோடு இணைந்து பயணிப்போம், அவருடைய பிள்ளைகளாக மாறுவோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக என்று யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்தில் 34, 35 நாம் இப்படி பார்க்கிறோம். அப்போ இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார், நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள். உன்னை நீ எப்படி எல்லாம் அழகுபடுத்துகிறாயோ அதுபோல உன்னுடைய இதயத்தையும் அழகுபடுத்து. இதயத்தில் படிந்திருக்கிற அழுக்கு கரைகளை நீ நீக்க வேண்டும் என்றால் என்னுடைய கட்டளைகள் உனக்கு தேவையாக இருக்கிறது. அதான் திருப்பாடல் 119 அழகழகான வசனங்கள் இருக்கும். நேரம் கிடைச்சுன்னா வாசிச்சு பாருங்க. நான் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன். 119 103வது வசனம். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை, என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை, உன் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகிறேன். ஆகவேதான் பொய் வழிகள் அனைத்தையும் நான் வெறுக்கிறேன். கடவுளுடைய சொற்கள், கடவுளுடைய திருச்சட்டம், கடவுளுடைய கட்டளைகள் உள்ளே வருகிற போது நமக்கு சுவையை கொடுக்கிறது, ஆனந்தத்தை கொடுக்கிறது. கட்டளைகள் என்பது நாம் அனைவருமே ஒரே பாதையில் செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவுளம். எனவே தான் அதை சுவைக்க அல்லது பின்பற்ற உம்முடைய சொற்கள் என் நாவுக்கு இனிமையாக இருக்கிறது, என் வாய்க்கு தேனினும் இனிமையாக இருக்கிறது. அதற்கு அடுத்து வர்ற வசனம் தான் நம்ம பார்க்கணும். உம்முடைய நியமங்களால், உம்முடைய கட்டளைகளால் நான் நுண்ணறிவு பெறுகிறேன், அறிவு பெறுகிறேன், ஞானம் பெறுகிறேன், மெய்ஞானம் பெறுகிறேன். எனவே தீமையை நான் வெறுக்கக்கூடிய ஆற்றல் உம்முடைய கட்டளைகளிலே உண்டு. ஆக பிரியமானவர்களே, இந்த கட்டளையைத்தான் அல்லது ஆண்டவருடைய சொற்களைத்தான் நாம் சுவைக்க நன்மை எது தீமை எது என அறிந்து கொள்வோம். கடவுளுக்கு என்ன பிடித்தமானது என்பதை அறிந்து கொள்வோம். நம்முடைய நண்பர்களுக்கு தீமை செய்ய மாட்டோம். ஆக கடவுளுடைய திருச்சட்டம் நம்முடைய இதயத்தை தூக்கி வைக்கிறது, ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு ஆன்ம உணவை தருகிறது. ஆக இந்த நாளில் நாம் கடவுளிடம் மன்றாடுவதெல்லாம், ஆண்டவரே, நீர் எப்படி எங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டீர் என்று சொன்னீரோ
அந்த திக்கற்ற நிலையிலே துணையாளரை அனுப்பி அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னீரோ, அதுபோல் அந்த துணையாளர் இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு உம்முடைய கட்டளைகளை போதிக்கவும், உம்முடைய கட்டளைகளை எங்களுடைய மனதில் வைத்து உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் மீட்பை காண அருள் தாரும் என்று ஜெபிப்போம். ஆமென். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். மிகம் வாழ்ந்திடும் முறை கேளுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள்
உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையே பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ. அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைந்தோ. நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாய் ஏற்றோ. அன்பு புரட்சியே வாழ்வு மலர்ச்சியாய் மாற்றும் பலியில் இணைவோ. நீதி அமைதியும் மனித நேயமும் பலியின் பொருளாய் ஏற்றோ. இந்த ஆழ்ந்த உணர்வினில் நாளும் நினைந்திட தாழ்வு நீங்கிட வாழ்வு ஓங்கிட எம்மையே பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோ, அனைத்தும் பகிர்ந்தே